எல்லாருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ் நாங்களும் நல்லா இருக்கோம். இந்த வீடியோ ஈதுக்கு நாள்ல இருந்தே ஆரம்பிச்சாச்சு. வேலையாக ட்ரெஸ் எல்லாத்தையுமே எடுத்து இதெல்லாம் கட் பண்ணி வச்சிடணும். கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம அம்மா நமக்கு எல்லாத்தையும் எடுத்து வச்சுருப்பாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் நம்மளே ஒரு குடும்ப தலைவி ஆயிட்டோம். நம்மளை நம்பி 3 ஜீவன் இருக்கனால எல்லா வேலையும் நம்ம தானே பார்த்தாகணும். அதனால் ஷர்ட்டு பேண்ட்டுன்னு சொல்லி எல்லாத்துலேயும் இந்த பெருசாக ஒரு ஸ்டிக்கர் மாதிரி இருக்கும். அதெல்லாம் இப்போவே கட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா காலையில் எழுந்திரிச்சு நம்ம படக்குன்னு வேகமாக இழுக்கும்போது ஒன்று ட்ரெஸ்ஸோடு பிச்சுக்கிட்டு வந்துடுது, இல்லைன்னா பட்டனும் பிஞ்சு அதோட சேர்ந்து வந்துடுது. அதனாலேயே எல்லாத்தையுமே இப்போவே கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இந்த ஷர்ட் நோம்புக்கே பயங்கர ட்ரெண்டிங்காக போயிட்டு இருந்துச்சு. எல்லாருமே போட்டிருந்தாங்க. பட் அப்போ நாங்கள் எடுக்கலை, இப்போ தான் எடுத்தோம். யாரெல்லாம் இந்த ஷர்ட் நோம்புக்கு எடுத்தீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ தான் இந்த ஷர்ட் என்னமோ என் கண்ணில் பட்டுச்சு. ஒரு வழியாக எடுத்து முடிச்சாச்சு. நோம்புக்கு வந்துடுச்சேன்னா ஹஜ் பெருநாக்கு எடுத்தாச்சு. அப்புறமா நைட்டு தான் வீட்டுக்கு மோப் எல்லாமே போட்டேன். பாப்பாவுக்கும் சரியான காய்ச்சல் நாள் ஃபுல்லாகவே. மதியத்துலேருந்து ஒரே நைனேன்னு அழுதுகிட்டே இருந்தா. அவள் பேசாமல் சோர்ந்து படுத்திருந்தாலும் நமக்கு பார்க்க கஷ்டமாக இருக்குல்ல. பிள்ளைங்களுக்கு முடியலனாலே தெரியும் நமக்கு வேலையே ஓடாது. அடுத்த வேலை செய்யலாம் அப்படின்னாலுமே பார்க்கும்போது பாவமாக இருக்கும். பின்னாடியே வந்துக்கிட்டே இருப்பாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நம்ம தான் கூடவே இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் பாப்பாவை நல்லா தூங்க வச்சுட்டு மருந்து கொடுத்து அதுக்கப்புறம் தான் வேலை எல்லாமே பார்க்க ஸ்டார்ட் பண்ணேன். எப்பயும் போல் குலாப் ஜாமுன் தான், ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினச்சேன். பட் நமக்கு டக்குன்னு வர்றது குலாப் ஜாமுன். பாப்பாவுக்கும் முடியல, லேட்டாக செய்ய ஆரம்பிச்சிருக்கோன்னு சொல்லிட்டு அதான் செய்ய ஆரம்பித்தேன். ஜீனி பாகுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஜீனி போட்டு கலக்கி ஏலக்காய் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுட்டேன். சைட் பை சைட் மாவையுமே பிசைஞ்சிட்டேன். மாவு பிசைஞ்சு உருட்டுறதுக்கு தான் எனக்கு ரொம்ப டயர்டாயிருச்சு. ஏன்னா காலையிலேருந்து கொஞ்சமாக வேலை பார்த்துக்கிட்டே இருந்தேன்னா பாப்பாவுக்கும் முடியாதனால தூக்கி வச்சுக்கிட்டே இருந்தனால ஃபுல்லாக அன்றைக்கி டயர்டாயிட்டேன். அதனால் இதை உருட்டணுமான்னு நினச்சிட்டு இருந்தேன். கிட்டத்தட்ட கொஞ்சம் வேகமாகவே உருட்டி முடிச்சிட்டேன். பாப்பா எப்பயும் இருந்தால் உருட்டுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். கூட நின்று ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. பட் இன்றைக்கி அவங்க எல்லாம் தூங்கினால டக்குன்னு வேலையெல்லாம் முடிச்சாச்சு. இந்த குலாப் ஜாமுனை பொரிச்சு எடுத்து ஜீனி பாகில் போட்டுட்டோம் அப்படின்னாலே பாதி வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கும். ஏன்னா ரொம்ப லேட் ஆயிடுச்சு, நிற்க கூட முடியலை. பாதமெல்லாம் பயங்கரமான வலி. சரின்னு சொல்லிட்டு தான் வேலை எல்லாமே பார்த்து வச்சேன். ஏன்னா வருஷத்தில் ஒரு நாள் எப்போயாவது தான் இது மாதிரி செய்கிறோம். பிள்ளைங்க அன்றைக்கி என்னமா சமைச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு காலைல எந்திரிக்கும் போது ஆசையாக பார்த்துட்டு இருப்பாங்க. அதனால தான் சரி பிள்ளைங்களுக்காக செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் செஞ்சுட்டு இருந்தேன். எப்போயுமே குலாப் ஜாமுன் செய்யும்போது அங்காடி எண்ணெய் இல்லைன்னா ரீஃபைண்ட் ஆயில் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி எண்ணெயில் தான் பொரிக்கணும். ஒரு தடவைலாம் நான் கடலெண்ணெய் பொரிச்சிட்டு பயங்கரமாக ஃபுல்லாக குலாப் ஜாமுன் எல்லாமே கடலெண்ணெய் வாடை. அதுலேருந்து தான் ஒன்றா கற்றுக்கிட்டேன். இந்த மாதிரி தான் எல்லோரும் கற்றுருந்துருப்போம்னு நினைக்கிறேன். சமையலில் ஒன்றா ஏதாவது மிஸ்டேக் ஆகும்போது தான் அதுலேருந்து எதையாவது ஒன்று கற்றுக்குறோம். லைஃப்லேயுமே இப்படி தான். நம்ம ஏதாவது ஒன்று தப்பு பண்ணும்போது தான் இனிமேல் இந்த தப்பை பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக அந்த விஷயத்தில் நம்ம கற்றுட்டு வரோம்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா ஜீனியுமே நல்லா கொதிச்சு வந்துருச்சு. அது கொஞ்சம் நல்லா கெட்டியாக வந்ததுக்கப்புறமா அதை எடுத்து தனியாக வடிகட்டி வச்சுட்டேன். ஏன்னா வடிகட்டலை அப்படின்னா நம்ம போட்ட ஏலக்காய் அந்த தூள் அந்த எல்லாமே அதில் ஒன்றா இருக்கும். ஜீனிலையுமே கொஞ்சம் அழுக்கு இருக்கும் இல்லையா, அது எல்லாமே வடிகட்டும் போது போயிடும். அப்புறமா நல்லா குலாப் ஜாமுனுமே பொரிஞ்சு வந்துருச்சு. எந்த வெடிப்பும் இல்லாமல் சூப்பராக நல்லா குண்டாக குலாப் ஜாமுன் ரெடியாக இருந்துச்சு. நல்லா உருட்டி சிம்மிலே வச்சு போட்டு எடுத்தீங்க அப்படின்னா சூப்பராக குலாப் ஜாமுன் ரெடி ஆயிரும். அது ஒரு பக்கம் ஆறட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எப்பயுமே மதியம் மருதாணி வச்சுருவேன். இல்லாட்டி மதியமே அரைச்சி வச்சுருவேன், நைட்டு படுக்கும்போது வச்சுக்குவேன். இந்த தடவை பாப்பாவுக்கு முடியாதனால எதுவுமே என்னால் ப்ராப்பராக பண்ண முடியலை. நைட்டு கொஞ்சமாக மிக்ஸி ஜாரில் மருதாணி, ஒரு 4 கிராம்பு, கொஞ்சமாக ஜீனி சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டேன். மருதாணியை நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இதுக்கப்புறம் குலாப் ஜாமுன் எடுத்து போட்டு வேலையை முடிச்சுட்டு போய் மருதாணி வைக்கிறது தான் வேலை. இப்போ வெயில் காலம் வந்ததுலேருந்து இந்த எறும்பு தொல்லை தாங்க முடியல. அதனாலேயே குலாப் ஜாமுனை சுற்றி எறும்பு சாக் பீஸை போட்டு வச்சுட்டேன். காலை எழுந்திரிச்சோடனே துடைக்கணும், இல்லாட்டி பிள்ளைங்க அதையும் தொட்டுருவாங்க. அப்புறமா நைட்டு கரெக்டாக மருதாணி வைக்கும்போது மணியை பார்த்தா 12 மணி ஆக போச்சு. அவ்வளோ நேரம் முழிச்சு தான் இருந்தோம். ஏன்னா பாப்பா அதுக்கப்புறம் எந்திரிச்சிட்டாங்க. கரெக்டாக கொஞ்சம் நேரம் தூங்கிட்டு இருந்தவங்க திருப்பி காய்ச்சல் சிவியர் ஆயிடுச்சு. எந்திரிச்சு உட்காந்து அப்புறம் மருந்தை கொடுத்துட்டு அதோடையே மருதாணிலாம் வச்சதே கொஞ்சம் நேரத்தில் எடுக்க விட்டுட்டாங்க. அப்புறம் திருப்பி பாப்பாவை தூங்க வச்சுட்டு தான் திருப்பி நான் மருதாணி போட்டேன். இப்படி மாற்றி தான் ஒன்று பண்ணுற மாதிரி இருந்துச்சு. பார்க்கவே ரொம்ப டயர்டாக ஒன்றுமே சாப்பிடலை. நம்ம எவ்வளோ வேலை வேணாலும் பார்க்கலாம், ஆனால் பிள்ளைங்களுக்கு முடியல இல்லை வீட்டில் இருக்க யாருக்காச்சும் முடியல அப்படின்னாலே நம்ம ரொம்ப அப்படி எப்படி சொல்கிறது, ரொம்ப பலகீனமாக இருக்கிற மாதிரி இருக்குது. அப்புறமா காலையில் எந்திரிச்சப்பறம் மருதாணி நல்லா காஞ்சிருந்துச்சு. அதை கழுவிட்டு கையில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் நல்லா தேய்ச்சோம் அப்படின்னா மருதாணி அவ்வளோ சீக்கிரம் போகாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம விளக்குற ஜாமானுக்கு 2 நாளில் சிகப்பு கலரில் இருக்க மருதாணி ஆரஞ்சு கலரில் ஆயிடுது. யாருக்கெல்லாம் இப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மருதாணியாவது பரவாயில்ல, கோனெல்லாம் வச்சோன்னு வச்சுக்கோங்களேன் 2 நாளில் தோல் எல்லாம் பிச்சுக்கிட்டு வந்துடுது.
அப்புறமா குலாப் ஜாமுன் எடுத்து பார்த்தா நல்லா சாஃப்டாக செம்ம டேஸ்ட்டாக குலாப் ஜாமுன் ரெடியாக இருந்துச்சு. அதை எடுத்து ஒரு பைட் போட்டுட்டு அதுக்கப்புறமா தொழுக வந்துட்டேன். ஃபஜ்ரு தொழுதுட்டா நமக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும்ல, அதனால் ஃபஜ்ரை தொழுதுட்டு தௌபா வந்து ரெகுலராக இப்போலாம் ஓதிட்டுருக்கேன். சின்ன பிள்ளையில ஓதுனது தௌபா எல்லாம் ஓதுவோம், எல்லோரும் ஒன்றா சேர்ந்து தொழுக போகிற இடத்துல ஃபாத்திமாக்கா வீட்டில் ஓதுவோம். இப்போ வந்து அதெல்லாம் கொஞ்ச நாள் விட்டுருந்தேன். பட் இப்போ வந்து திரும்ப இதெல்லாம் ஓதுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரீஸ்டார்ட் பண்ணிட்டேன். பாப்பா சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எதுக்குமே ரொம்ப டைம் கிடைக்காது. தொழுகிறதா இருந்தாலுமே படப்படன்னு தொழுதுட்டு வர மாதிரி இருக்கும். பட் இப்போலாம் கொஞ்சம் வந்து டைம் கிடைக்குதில்ல, அதனால் என்ன பண்ணுறது அப்படின்னா கொஞ்சம் நேரம் தௌபா ஓதுறது, இன்னும் 2 ரக்காத் சுன்னத் தொழுகிறது, அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் இப்போலாம் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே வரேன். நைட்டே மாவு அரைச்சி வச்சுட்டேன். நல்ல மாவு பொங்கி புளிச்சு வந்துருந்துச்சு. இந்த மாதிரி நல்லா பொசு பொசுன்னு இருக்க மாவில் இட்லி ஊற்றினோம் அப்படின்னா இட்லி சாப்பிட்றதுக்கே ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ரொம்பலாம் கலக்க தேவையில்லை. இந்த மாதிரி மாவு நல்லா பொங்கி வந்துருச்சு அப்படின்னாலே நீங்கள் நேராக இட்லி ஊற்றினாலே நல்லா பொசு பொசுன்னு வரும். பொங்காத மாவு தான் கொஞ்சம் கலக்கி விட்டு தண்ணிலாம் கலக்கிற மாதிரி இருக்கும். கூடவே எப்பயும் போல் என்னோட ஃபேவரட்டான பாசிப்பருப்பு சாம்பார் தான். எனக்கு நோன்பு அப்படின்னாலே இட்லி, மேகி, இந்த மாதிரி பாசிப்பருப்பு சாம்பார் இது இருந்தால் தான் எனக்கு நோன்பு போன மாதிரி இருக்கும். இல்லைன்னா ஏதோ ஒன்று மிஸ் ஆகிட்டே இருக்க மாதிரி இருக்கும். அம்மா சின்ன பிள்ளையிலேருந்தே இந்த மாதிரி நோன்பு அப்படின்னா முதல் நாள் நைட்டே சாம்பார் வச்சு காலையில் அதை தாளித்து கொடுப்பாங்க. சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி தான் நானும் செய்யணும்னு சொல்லிட்டு செய்வேன். பட் நைட்டு செய்யாமல் காலையில் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி பாசிப்பருப்பு சாம்பாருக்கு எல்லா காய்கறியுமே கட் பண்ணி போட்டுட்டு கொஞ்சமாக சாம்பார் மசாலா, கொஞ்சமாக உப்பு சேர்த்தாச்சு. அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் ஏதாவது குரான் சூறா போட்டு விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரூமில் வந்து போட்டு விட்டேன். வெயில் அப்போ தான் லைட்டாக வந்துருந்துச்சு. அவ்வளோ நேரம் ஃபுல்லாகவே இருட்டாக தான் இருந்துச்சு. இப்போ வந்து வெயில் காலம் அப்படிங்கிறனால சீக்கிரமாகவே விடிஞ்சிருது. வாசல் லைட்டெல்லாம் பார்த்தா கொஞ்சம் வந்து அப்படியே நம்ம வீடு ஞாபகம் அப்படியே வந்துச்சு. நம்ம நோன்புப்பெல்லாம் எப்படி இருப்போம், நம்ம ஊர்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் நோன்பு செலிப்ரேஷன் அப்படின்னாலே ரொம்ப ஜாலியாக இருக்கும். எல்லோரும் சேர்ந்து பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு ஜாலியாக போவோம். என்ன தான் இங்கே நம்மளாம் செலிப்ரேட் பண்ணாலும் அது வந்து எனக்கு ஒரு மனசில் வந்து ஒரு ஏக்கமாக தான் இருக்குது. அங்கே போய் தொழுதது வச்சது, திடல் தொழுகையில் தொழுதது எல்லாமே இங்கே வந்து வீட்டில் சிம்பிளாக தொழுகிற மாதிரி தான் இருக்கும். பாப்பாவுக்கு ட்ரெஸ் இந்த தடவை எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா பாப்பா எப்போயுமே ஜீன்ஸ் எடுத்தாங்கன்னு சொல்லிகிட்டே இருப்பாள். பட் பாப்பா சைஸுக்கு கிடைக்காது. பாப்பா கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கனால இந்த தடவை அல்ஹம்துலில்லாஹ் கிடச்சிருச்சு. அதே போட்டுட்டு அவங்க ஒரே ஜாலி. ரொம்ப குத்துற ட்ரெஸ் எடுத்தாலுமே பாப்பா போட மாட்டேங்கிறா. அதனால் இந்த மாதிரி சிம்பிளாகவே எடுத்துடுறது. இவங்க வயசு பிள்ளைங்க எல்லாருமே நல்லா ஜிகு ஜிகுன்னு போட்டிருந்தாங்க. மேடம் மட்டும்தான் ஃபுல்லாக சிம்பிளாக அப்படியே நீட்டாக போடணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி போட்டுட்டு ஒரு டோரா வச்சு காலில் போட்டதை ஓட மாட்டேங்குதுன்னு காலையிலேயே பஞ்சாயத்து. அப்புறமா எல்லாருமே சேர்ந்து தொழுகைக்கு கிளம்பிட்டாங்க. என்னோட ட்ரெஸ் இது தான். நோன்புக்கு எடுத்திருந்தேன் இல்லையா 3 ட்ரெஸ்ஸு, அதில் 1 மிச்சம் இருந்துச்சு. அப்படியே இதே ஹஜ் பெருநாக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதையே வச்சுக்கிட்டேன். என்னோட ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவங்க எல்லாருமே தொழுக போனோடனே நானும் தொழுதுட்டேன். வீட்டிலேயே தொழுதுட்டு எல்லா சாப்பாடையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா வந்தோடனே எல்லாருக்குமே சாப்பாடு எடுத்து வச்சிடலாம். ஏன்னா பிள்ளைங்கள்லாம் வெள்ளனை எந்திரிச்சனால பசியோடு வருவாங்க. எல்லா வேலையும் ஒரு அளவு முடிஞ்சிருச்சு. ஜஸ்ட்டு வந்து அப்படியே எடுத்து வைக்கிறது மட்டும்தான் இருந்துச்சு. பாசிப்பருப்பு சாம்பாரை தாளிக்கிறது மட்டும்தான் இருந்துச்சு. அதோட கடுகு, கருவேப்பிலை, பட்டை மிளகா போட்டு சாம்பாரையுமே நல்லா தாளித்து விட்டாச்சு. எனக்கு இந்த சாம்பாரை பார்க்கும்போது ரொம்ப டெம்டிங்காக இருக்கும். கறி குழம்பு, மீன் குழம்பு இந்த மாதிரி எதை பார்த்தாலும் எனக்கு டெம்ட் ஆகாது. சாம்பாரை பார்த்தா பயங்கரமாக டெம்ட் ஆகும். மேகி அப்படிங்கிறது இப்போ வந்து பிள்ளைங்களுக்கு வந்து ஈஸியாக கிடைக்கிது. பட் நம்ம சின்ன பிள்ளைங்களை இறக்கும்போது அந்தளவுக்கு மேகி வந்து அவ்வளோ பாப்புலர்லாம் கிடையாது. நோன்பு அப்படின்னா மட்டும்தான் மேகி செய்வாங்க. அதனாலே என்னமோ அதெல்லாம் அப்படியே மனசில் எனக்கு பதிஞ்சிருச்சு. நோன்பு அப்படின்னாலே மேகி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனாலேயே ஒரு 2 பாக்கெட்டை போட்டாவது நான் கிண்டி சாப்பிட்ருவேன். அப்புறமா காலைல எல்லாரும் வந்தோடனே சேர்ந்து உட்காந்து பசியாரையை சாப்பிட்டாச்சு. இந்த தடவை யாருமே பெருசாக ஃபோட்டோலாம் எதுவுமே எடுக்கலை. பிள்ளைங்க வளர்ந்துட்டனால நம்மளை எங்கே எடுக்க விடுறாங்க, எங்கேயாவது வாங்க போவோன்னு கூப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க. அதனால் கிட்டக்க இருக்க டாய்ஸ் கடைக்கு போய் ஏதாவது டாய்ஸ் வாங்கித்தாங்கன்னு சொன்னாங்களா, அதனால் உடனே கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. அங்கே போய் கடையை சுற்றி வந்தாங்க. இதை எடுப்போமா அதை எடுப்போமான்னு சொல்லிட்டு ஃபைனலாக அந்த டெலிஃபோன் மாதிரி ஒன்று இருந்துச்சு, அதை எடுத்துக்கிட்டு அப்புறமா இன்னொன்று ஒரு பிபி மாதிரி இருந்துச்சு, அதை ஊதிக்கிட்டே வந்தாங்க. ஃபுல்லாக தெருவெல்லாம் சுற்றி பார்த்துட்டு. ஏன்னா வேறு எங்கேயும் பெருசாக போகலை. வீட்டுக்கிட்டேயே இருக்கிற இடத்த தானே பிள்ளைங்களுக்கு சுற்றி காட்ட முடியும். அப்புறம் இந்த மாதிரி செராமிக் ஐட்டம் எல்லாமே வந்து கடை போட்டிருந்தாங்க. பார்க்குறதுக்கே எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ரேட் வந்து ஆன்லைனை விட ஆஃப்லைனில் அஃபோர்டபுளாக இருந்துச்சு. அதனால் நான் வந்து பெருசாக எதுவுமே வாங்கலை. உப்பு கொட்டி வைக்கிற மாதிரி ஒரு ஜாடி மட்டும் வாங்கினேன். வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். அவ்வளோதான், சிம்பிளாக எங்களோட ஈத் முடிஞ்சிருச்சு.